لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك. பின்னாட்டோட தேடிதான் வந்துடலாம். பெண்களை பொறுத்துள்ள பலகீனமானவர்கள் எங்கேயாவது மிஸ் ஆகி போயிட்டாங்கன்னா கண்டுபிடிக்க கஷ்டமாயிரும். அப்ப இந்த மஃப்தா இருந்தால் கண்டுபிடிக்கிறது இலகு. எல்லாத்துக்கும் மேல பின்னாடி போன் நம்பர் போட்டிருக்கிறோம். ஏதாவது மிஸ் ஆகிட்டா கூட என்ன செய்யலாம், அந்த நம்பரை பார்த்து இன்னொரு ஆள் தொடர்பு கொள்றதுக்கு வழியா இருக்கும். அப்ப இந்த மாதிரி வசதிகள் கூடி இருக்கிறதுனால என்ன செய்யணும், இந்த ஏர்போர்ட்ல இருந்து மீண்டும் சென்னை ஏர்போர்ட் வர்றவரை கண்டிப்பாக இந்த மஃப்தாவை அவங்க அணிந்து கொள்ளணும். இதுதான் இது சம்பந்தமான விஷயம். அப்ப என்னென்ன டிராவலிங்கான பொருட்களை கொடுக்கிறோமோ கண்டிப்பாக எல்லாத்தையும் என்ன செய்யணும், கையில கொண்டுட்டு வரணும். அது வழிவிட்டு சொல்லிடுறோம். அவ்வளவுதானா, புரியுதா? சரியா? இப்ப இன்ஷா அல்லாஹ் ஒரு பேரா வாசிக்கிறோம். ஏன்னா எல்லாரும் போய் மொத்தமா வாங்கும்போது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால பெயர்களை இன்ஷா அல்லாஹ் வாசிக்கிறோம். அந்த பெயர்கள் அவங்க போய் என்ன செய்யலாம், அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் இதில் கலந்து கொண்டதுக்காக நாங்கள் ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கணும். ஏன்னா இது அரசாங்கத்துடைய ஆர்டர். இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் வந்து கலந்து கொண்டவருடைய கையெழுத்து வாங்கி அது கவர்மெண்ட் ஆர்டர் சப்மிட் பண்ணுன்றது கவர்மெண்டுடைய ஆர்டர். அதனால அதுலேயும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெயர்களுக்கு நேராக கையெழுத்து போட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த நிகழ்ச்சி அதோட முடித்துக் கொள்ளலாம். அப்படியா? ஏன் இங்கேன்னு சொல்லி அப்படி போயிடுவாங்கல்ல, முடியுது. 10 நிமிஷம் தான். ஆரம்பமாக எஸ் மொஹிதீன் நமக்கு இன்னும் அரசாங்க தரப்புல இருந்து எந்தெந்த பகுதியில் போடுறாங்க, என்னைக்கு போடுறாங்க என்கிற அறிவிப்பு வரல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் அந்த அறிவிப்பு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஏற்கனவே பெருநாள் முடிஞ்ச உடனே இன்ஜெக்ஷன் போடுற ஏற்பாடு தகவல் தருவதாக நமக்கு கவர்மெண்ட்ல லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த அறிவிப்பு வந்த உடனே உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஊசி போடுறதுக்கான கார்டு, ஊசி போடுற சிரஞ்சி, எங்க போடணும், என்ன நாளில் போடணும், எல்லா அறிவிப்பும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரும். தபால்ல எதிர்பார்க்கும் இன்ஷா அல்லாஹ். ஷானவாஸ் கான், ஜீனத் பேகம். ஹலோ, சரி பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன் விடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லிடுறேன் விடுங்க. சரி, நான் பார்த்து சொல்லிடுறேன். இன்ஷா என்ன சார் காமெண்ட் இருக்கும். அங்கிருந்து வரும்போது பேரிச்சம்பழம் கிலோ தண்ணி தருவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். சரி, தண்ணி தான் தருவோம், பேரிச்சம்பழம் தர மாட்டோம். அது இது பண்ணிடுங்க. வரும்போது தம்தம் தண்ணி மட்டும். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜு முடிஞ்சு திரும்பி வரும்போது நிறுவனத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஜம்சம் கேன் கொடுத்துருவோம். 10 லிட்டர் ஜம்சம் கேன் நாம கொடுத்துருவோம். ஒரு கேள்வி வந்ததுனால சொல்றேன், ஒரு நபருக்கு ஒரு 10 லிட்டர் ஜம்சம் இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை நாம அங்க வச்சு தரக்கூடிய அந்த இது. அடுத்ததாக எம் அப்துல் காதர், ஏ குஷ்னா பேகம்,
ஆதில்லா ரிதா ஃபாத்திமா, நிசார் அஹமத், சாதிக் அலி, ஓகே சாதிக் அலி கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உள்ளது வந்து ஆதில்லா ரிதா ஃபாத்திமா, நிசார் அஹமது 1 2 3 4 சையது முகமது ராபி, நின்னாலே குழப்பம் தானே, அவர் நின்னாலே குழப்பம் தானே, விட்டுருங்க. கதீஜா பேகமா, ராசியா பேகம், எம் முகமது இஸ்மாயில், காமிலா பானு, நாசர் அலி 3 பேர். சைன் வாங்கிட்டீங்களா? 4 பேர்கிட்ட சைன். बादशाह, आमिना बीवी, नूर निसा,
நசீமா பானு, अब्दुल वहाब रहमुन्निसा,